சரி மேம், நீங்க இவ்ளோ சொல்றீங்க. இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் பத்தியே நெறைய நாங்க கேள்விப்படுறோம். உங்க வீடியோஸே நெறைய பார்த்துருக்கோம். இப்ப இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஆள நாங்க எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? எப்படி ரெகக்னைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அப்படின்னு சொன்னா, நாம வந்து என்ன சொல்றது? எனக்கு ஒரு ஆண் கிட்ட என்னெல்லாம் புடிக்கும், என்னெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போடுங்க. ஓகேயா? ஸோ அப்போ நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ரிலேஷன்ஷிப்லயே இருந்திருக்க வேண்டாம். ஆனா உங்க வீட்டு ஆண்கள் இருப்பாங்கல்ல, எங்க அப்பாட்ட இது பிடிக்காது, எங்க அண்ணன்கிட்ட இது பிடிக்காது, பெரியப்பன், சித்தப்பன் இவங்கட்டெல்லாம் இதெல்லாம் எனக்கு புடிக்கல. அப்ப இதெல்லாம் புடிக்கலன்னா, எனக்கு என்ன புடிச்சிருக்கு? அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு புடிச்சிருக்குன்னா, இது மட்டும் போதுமா? இன்னும் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? என்ன எப்படி அவன் கேர் டேக் பண்ணிக்கணும்? இதெல்லாம் லிஸ்ட் போடுங்க. திஸ் இஸ் கால்ட் லவ் லிஸ்ட். ஓகே, இதெல்லாம் அவனுடைய குணாதிசயம், இன்னர் எசன்ஸோட தான் இருக்கணும். பிசிக்கல் அப்பியரன்ஸோட தான் இருக்க கூடவே கூடாது. ஓகேயா? சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடாது. எல்லாமே இன்னர் எசன்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போடுங்க. ஓகேயா? லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு நிலை கிடைக்கும். இப்படிப்பட்டவன் தான் என்னோட ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற தெளிவு நிலை கிடைக்கும். இப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸோட தான் அவன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை க்ரௌடில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மைட் பி நம்ம யோசிக்கலாம், இவன் நம்ம ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு.